character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 10th standard viewers. Last class la maths பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். அது செகண்ட் சாப்டர்ஸ்ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ்ல நம்பர்ஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாவே லாஸ்ட் என்னது ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ்ல நம்ம நிறைய முடிச்சிருக்கோம். அது இல்லாம லாஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகும். சீக்வென்ஸ்ல நம்ம ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சீக்வென்ஸ் இருக்கு. arithmetic sequence and geometric sequence. arithmetic sequence ஃபுல்லாவே AP ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? arithmetic progression or arithmetic sequence ன்னு சொல்லலாம். அந்த சிம்பிள் சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸசைஸ் 2.5ல லாஸ்ட் கிளாஸில் எல்லா சம்ஸையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். ஓகேவா? இப்போ அதனுடைய கண்டினியூஷனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சீரீஸாக பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது நம்மளுடைய அரித்மெட்டிக் சீரீஸ்னால் எப்படி ஃப்ரேம் ஆகும், அதில் எப்படி ஜென்ரல் டேர்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸிங் த ஃபார்முலா. சீரீஸ் வேறு, சீக்வன்ஸ் வேறு. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் ஒரு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் போட்டு மெர்ஜ் பண்ணி கம்பைன் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா ஃபார்முலாஸை நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிரித்து வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். ஓகேவா? அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஜென்ரல் டேர்ம் அதனுடைய TN = A + n - 1 × D. n கண்டுபிடிங்கன்னா என்ன ஃபார்முலா? ஓகே, n = L - A / D + 1. அதுக்கு எப்படி லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தோன்னா தென் வில் பி ஃபைண்ட் அவுட். டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? T2 - T1 = T3 - T2. ஓகே, இந்த ஆர்டரில் தென் வில் பி டேக் அபவுட். இதை பேஸ் பண்ணி வர எல்லா சம்ஸையும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்த செக்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சீரியஸ் கண்டிஷன். ஓகேவா? சீரியஸ் ஃபார்முலாஸில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நீ அரித்மெட்டிக் சீரியஸ் சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் சீரியஸில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சீரியஸை வில் பி கால்குலேட். சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் இஸ் கால்ட் அபவுட் சீரியஸ். நம்ம சீக்வன்ஸ்னால் எப்படி சொன்னோம்? கமா டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் சீக்வன்ஸ் சொன்னோம். எனக்கு சம் ஆஃப் த டேர்ம்ஸில் வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் சீரியஸ். ஓகேவா? இட் இஸ் A1, A2, A3, up to AN be the sequence. ஓகேவா? அதுவே இந்த ரியல் நம்பர் இதே தான் சேம் அடிஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா? இதுதான் ஆர்டர், ஞாபகம் வச்சுங்க. இதில் நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் பிரிப்பாங்க. என்ன ரெண்டு டைப் ஆஃப் பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபைனைட் சீரியஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் சீரியஸ். ஃபைனைட் சீரியஸ்னால் எண்டு எனக்கு தெரியும்னு அர்த்தம், இன்ஃபைனைட் சீரியஸ்னால் எண்டு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். புரியுதா? இந்த ஆர்டரில் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கன்சிடர் த டேர்ம் ஃபைனைட் சீரியஸ். ஃபைனைட் சீரீஸை பற்றி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வில் பி கன்சிடர். நீ அரித்மெட்டிக் சீரீஸை தான் இன் டேர்ம்ஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் அன் AP. ஓகே, சம்முன்னு ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலே இட் இஸ் கன்சிடர் அபவுட் த சீரியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போனா SN ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். SN = A + D, A + 2D, A + 3D up to A + n - 1 × D வரைக்கும் அடிஷன் ஆஃப் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இன் திஸ் ஆர்டர் தான் தென் வில் பி டேக் அப். இதை தான் எக்ஸ்பேண்டிங் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா வில் பி யூஸிங் த ஃபார்முலாவாக எனக்கு கிடைக்கும். SN ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா SN = n/2 × 2A + n - 1 × D. இதுதான் SN ஃபார்முலா. ஓகேவா? இது எல்லாமே பாக்ஸ் போட்டு புக்கு வச்சுருக்கும் போது எல்லாருமே காப்பி பண்ணி வச்சுக்கிங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது தட் இஸ் இங்கே நோட்லேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள் என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம் A அண்ட் த லாஸ்ட் டேர்ம் L, அதாவது Lனா nth டேர்ம், ஓகே, ஆர் கிவன், அது எனக்கு கொடுத்துருந்தானா தென் வில் பி யூஸிங் த ஃபார்முலா. எப்படி ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா
nth term யூஸ் பண்ண ஃபார்முலா Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. இதுதான் என்னுடைய ஜெனரல் ஃபார்முலா. L எனக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா then will be apply the condition Sn is equal to n by 2 a plus l. ஓகேவா, இது ரெண்டு ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டுமே சம் ஆஃப் த சீரியஸை கண்டுபிடிச்சி சொல்ல போகிறது தான். ஆனால் இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிச்சுன்னா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன். சப்போஸ் எனக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியல, எனக்கு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் தெரியும்னு பார்த்தீங்கன்னாக்கா தென் வில் பி யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஓகேவா, இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் நோட்டில் சீரியஸ்ன்ற டாபிக் போட்டு அதை ரைட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா, sum of the arithmetic series. ஓகேவா, இதுக்கு ப்ராக்ரஸ் செக்கில் நீங்கள் will be கொடுத்துருக்காங்க பாருங்கள். in terms of sum of the term sequence is called about arithmetic series. ஓகே, அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, find the sum of the first 15 terms of the AP. 15 terms வரைக்கும் எண்டு கொடுத்துட்டாங்க. 15th term, first 15 term எனக்கு 1 2 3 4 இந்த ஆர்டரில் கொடுத்துட்டு 15th term வரைக்கும் ஆட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் சார் சீக்வன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, எப்படி சார் நீங்கள் சீரியஸில் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கலாம். எனக்கு கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 terms அதை எனக்கு ஆட் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் ஹியர் த ஃபர்ஸ்ட் term a equal to 8. இப்போ செகண்ட் டேர்ம் அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 7 மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். அப்போ ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அவன் சிம்பிளிஃபை பண்ணும்போது -3/4 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 7 4s are 28. அப்போ 28 divided by 4 minus 8. அப்போ in terms of that is equivalence to common LCM 4, it will be multiply about 8 4s are 32. அப்போ 28 minus 32. ஓகே, அப்போ 28 minus 32, அப்போ சாரி 28 plus 1, ஏன்னா ஆல்ரெடி நியூமரேட்டரில் ஒன்று இருக்குல்ல 29. ஓகே, 28 plus 1 is equal to 29. அப்போ 29 minus 32. அப்போ 29 minus 32 is equal to -3/4. This is for the solution. ஓகேவா, அப்போ D கண்டுபிடிச்சாச்சு. இங்கே சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். D Sn is equal to இங்கே S சஃபிக்ஸில் எழுதணும், Sn இப்படி ரைட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இந்த மாதிரி எழுதுனா இது வேறு மீனிங் ஆகிடும். ஓகேவா, மேத்தமெட்டிக்கில் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அதனுடைய மீனிங் நோட்டேஷன்ஸை கரெக்டாக ரைட் பண்ணுங்கள். ஓகேவா, Sn is equal to n by 2 வித்தின் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2a plus n minus 1 into d. ஏவோட வேல்யூ 8 தெரியும், டியோட வேல்யூ -3/4. இங்கே நெகட்டிவ் வரதுனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆன் சிம்பிளிஃபை பண்ணும்போது 165/4. அப்போ 15th டேர்மில் என்ன நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா 165/4. This is for the solution. ஓகேவா, புரியுதா? And see the next example. Example 2.32. Find the sum of பாயிண்டில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ். இதில் அவங்க சம் ஆஃப் த சீரீஸில் சொல்லிட்டாங்க. எண்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எண்டு என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, இதில் ஸ்டார்டிங் பண்ணி எண்டிங் எதில் முடியுது பாருங்கள், 1ல் முடியுது. அப்போ a equal to 0.40, l equal to 1. அப்போ what about d equal to l minus a 0.03. ஓகேவா, l தெரியும், d தெரியும், a தெரியும். எடுத்து போயிட்டு n ஃபார்முலா முதல்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடி, அதுக்கப்புறமேட்டு தான் Sn ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்கே கொடுக்கல, ஃபைன் த சம் தான் கேட்டிருக்காங்க. கேட்டே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு தெரியாதனால n கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். n is equal to l minus a divided by d plus 1. ஓகே, l in terms of 1, a equal to 0.40 divided by d வந்து 0.03. on simplify we get the term 21 கிடைக்குது. அப்போ S21க்கு கண்டுபிடிப்பேன். l ஆல்ரெடி தெரிஞ்சதுனால இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். n by 2 into a plus l. அப்போ a plus l அப்ளை பண்ணும்போது therefore we get the solution 14.7. அப்போ therefore the sum of first 21 terms of the given series is 14.7. ஓகேவா, next one example sum for example 2.33. what about the 2.33? how many terms of the series, எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, அதனுடைய சம்ஸ் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. how many terms, புரியுதா? ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அது மாதிரி போயிட்டே இருக்குது. must be taken so that their sum is, அதனுடைய ஓவரால் சம் என்னன்னு சொல்லிட்டாங்க 190ல் வருதுன்னு சொல்லிட்டாங்க. சம் ஆஃப் த டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே போல் எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு அந்த இது 190 வருதுன்றத நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. here we have to find value of n. அப்போ so that the Sn கொடுத்துட்டாங்கனால Sn is equal to 190, a equal to 1.
and common difference d equal to 5 minus 1 is equal to 4. Therefore, sum of first n terms of an AP equals to Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d, that is equals to, will be substitute. On simplify we get the result n square. நீ quadratic equation வந்துருச்சு, factorization பண்ண போகிறோம். அப்போ factorize 9th நீங்கள் பார்த்துருக்கீங்க, factorization பண்ணலாம். எப்படி factorize பண்ணுவீங்க in terms of, that is a divided in terms of fractions of the term. About n minus 10 into 2n plus 19 equal to 0. Therefore, then we get the result n is equal to 10 and n is equal to negative value is not possible. Only possible values எது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா number of terms will be possible in a positive values மட்டும் தான் சொல்லுவோம். ஏன்னா in terms of terms எத்தனை term இருக்குன்னா நெகட்டிவ்ல சொல்ல மாட்டோம், பாசிட்டிவ்ல தான் சொல்லுவோம். Number of terms will be get the 10. ஓகேவா? It is considerable. the புரியுதா? ப்ராக்ரஸ் செக் வில் பி ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேவா? அது எனக்கு என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க, அதே போல் ஜஸ்டிஃபை வருது ஆன்சர் இருக்கிறது ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.34 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.34 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த 13th term of an AP is 3. 13வது டேர்ம் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, ஏபியில் 3ன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 13 terms is, sum of the terms 13 terms is 234. Find the common difference and the sum of the first 21 terms. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா given the conditions வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? the sum of the first 13 term is என்ன சொல்லிட்டாங்க, the 13th term is 3னால in terms of 13th term is 3. அப்போ T13 equal to a plus 12d. அதாவது in terms of using the formula, என்ன formula, Tn is equal to a plus n minus 1 into d. n என்னது T13. அப்போ T13 அக்கா a plus n in terms of 13 minus 1 into d. அப்போ what about we get the term a plus 12d. ஓகே? அப்போ இது in terms of உங்களுக்கு வேல்யூஸில் கிடச்சிருக்கு. அப்போ a plus 12d, T13 உடைய வேல்யூஸ் தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 equal to a plus 12d, equation number 1. ஓகேவா? அப்போ therefore then we get the term. next in terms of அடுத்தது என்ன, சம் ஆஃப் த டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த டேர்ம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். sum of first 13 terms 234 கொடுத்தனால S13 divided by n. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஃபார்முலா ரைட் பண்ணிக்கிங்க. Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா? அப்போ S13 கண்டுபிடிக்க போகிறீங்க. S13 is equals to 13 divided by 2 into 2a plus 13 minus 1 is equal to 12d. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தட் இஸ் இதனுடைய வேல்யூ என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 234ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 234 is equal to 13 divided by 2 into 2a plus 12dன்னு வருது. ஓகேவா? இதில் ரெண்டுத்துலேயுமே என்ன 2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணலாம். 13 equal to what about in terms of a plus 16 வரும். அப்போ a plus 60 அப்படி எடுத்தாலும் you will get the answer. இல்லைனாக்கா and simplify, எதை சிம்பிளிஃபை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிபிளில் இருக்குது, என்னென்ன வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். அப்போ therefore 2a plus 12d equals to what about in terms of 234 into cross multiply, இது மல்டிப்ளை ஆகிடும், இது டினாமினேட் டேர்ம்ஸில் டிவைடில் வந்துடும். அப்போ on simplify we get the term that is equals to 36. புரியுதா? அப்போ 36ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா what about will be considered. அப்போ in terms of that is equals to 2a plus 12d equal to 36. ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுருக்கோம். அதே இது என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ணாக்கா ஏவோட வேல்யூ அண்ட் டியோட வேல்யூ வி கெட் த டேர்ம். ஓகே? அப்போ therefore then will be find the sum of the சீரீஸில் எடுத்து அப்ளை பண்ணி then will be overall sum என்னன்றதை கண்டுபிடிச்சி சொல்லிக்கலாம். ஓகேவா? இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? புரியுதா? And next one 2.35 in an AP ல கொடுத்திருக்காங்க the sum of first n terms is 5n square divided by 2 plus 3n divided by 2. Find the 17th term. Find the 17th term. Okay, அதை கண்டுபிடி சொல்லிருக்காங்க. We can obtain the terms subtracting the sum of first 16 terms. our sum of the 16 terms நான் subtraction பண்ணாக்கா எனக்கு என்னது 17th term எனக்கு என்னன்றது தெரிஞ்சிடும்.
ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு sum of the first n terms is given. n terms number of terms வந்து SNல கொடுத்துட்டாங்க. அப்போ in terms of 17th term கண்டுபிடிக்கணும்னாக்கா sum of the series 17th series கண்டுபிடிக்கிறேன். அதில் அப்ளை பண்ணும்போது வேல்யூ 748. அதே போல் 16th சீரீஸை கண்டுபிடிக்கிறேன் 664. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணால் 17th term கிடைச்சிரும். S17 minus X16 equal to, so therefore we get the value of the term 84 is the solution of the term. Okay. அடுத்த question, example 2.36, find the sum of all natural numbers between. It is a very important. என்னன்னா இந்த number of terms வந்து which is between the numbersல கண்டுபிடிக்க சொல்றது. எப்படி 300க்கும் 600க்கும் which are divisible by 7, இது which are divisible by 7, which are divisible by 5, which are divisible by 8, which are divisible by 9, எந்த நம்பர்ஸை வேணால் மாற்றி கேட்கலாம். ஓகேவா? அப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இட் இஸ் a divisible by the numbers. அப்போ அந்த ஆர்டரில் then will be sum of all natural நம்பரோடைய between the numbers கேட்டிருக்காங்க. பிட்வீன்னாலே இதுக்கு அடுத்த நம்பர் 301லேருந்து 600க்கு பிஃபோர் த நம்பர் in terms of 390, சாரி என்னது 599. ஓகேவா? அப்போ அந்த நம்பர்ஸில் எடுக்கும்போது which are divisible by 7 சொல்லிட்டாங்க. அப்போ divisible by 7னாக்கா எப்படி சார் ஃபஸ்ட் நம்பரே எனக்கு divisible ஆகுன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ 301 in terms of ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 300 in terms of ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன் 300. ஓகே, which is divided by, அப்போ நான் in terms of இந்த இஸ் ஆர்டரில் சீக்வன்ஸில் 301 302 அப்படி தான் ஆரம்பிக்கும். லாஸ்ட் அப் டு எதில் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா 599 வரைக்கும் வரும். அப்போ 301 எடுத்துக்க போகிறேன், விச் இஸ் டிவைட் பண்ண போகிறேன். எதால் டிவைட் பண்ண போகிறேன்னா 7ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணனா வாட் அபவுட் வில் பி கன்சிடர் த டேர்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு மெனி டைம்ஸ் வில் பி கெட் த டேர்ம்? 4 times வருமா? 4 times 28, that is we get the term 2 1. அப்போ 3 times, அப்போ ரிமைண்டர் will get the term 0. அப்போ ரிமைண்டர் will get the zeros வந்துச்சுனாக்கா 301 is also divisible by 7. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? it will be add the numbers. ஓகே, அப்போ இது கூட 7 ஆட் பண்ணால் 302 வருமா? நெக்ஸ்ட் என்ன வரும்? 301. அதுக்கு அடுத்தது 7 ஆட் பண்ணால் 308. அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 7 ஆட் பண்ணால் 315. அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஒன். அது ஃபஸ்ட்டு நம்பரை கண்டுபிடிக்குது. இப்போ லாஸ்ட் நம்பர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இங்கே 599 இருக்கா? அப்போ 599 நான் 7ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 599 7ஆல் டிவைட் பண்ணும்போது how will you get the remainder will be possible in terms of first digit not possible and second digit. ஓகேவா? 7 7s are 49 and 8 7s are 56. அப்போ 8 7s are 56 போது ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 339. in terms of how many times will be 7 9s are in terms of what about 7 6 are 36 in terms of 7 5s are 35. 7 5s are 35 போது 35 in terms of ரிமைண்டர் என்ன கிடைக்குது பாருங்க 4 வருது. அப்போ ரிமைண்டர் 4 கிடைக்கும் போது what about will be considered? அப்போ in terms of 599ல 4 சப்ராக்ஷன் பண்ண போறீங்க, you will get the term 599. it is a last digit of the number. அப்போ and so on the number எதில் வரும் பார்த்தீங்கன்னா 595ல end of the section. it is a divisible number. ஓகே, புரியுதா? அதுதான் இந்த sum of the seriesல 301 308 315 505 வரைக்கும் end of the section. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு தெரியாது. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? n is equal to L minus A divided by D plus 1. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க 43 கிடைக்குது. அப்புறம் SN ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி therefore then the sum of the series ஃபைண்ட் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேவா? it is clear about, புரியுதா? Okay, see the next one example sum for. What about the next one example? A mosaic is designed in the shape of an equilateral triangle. ஓகேவா? ஒரு மொசைக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் ஆஃப் எப்படி எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்காங்க. 12 feet on each side. ஒவ்வொரு சைடில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 12 feet இருக்கும். இது நீங்கள் வீட்டில் தர போட்டுருக்கிறதே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டிசைனிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. இங்கே எனக்கு அந்த மாதிரி ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் ஷேப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் அபவுட் வில் பி 12 feet on each side. each
tile in the mosaic in the shape of an equilateral triangle of 12-inch side. 12-inch side. அப்போ the tiles are alternate in color as shown in the figure. இப்போ alternate color in a shown in a figure. கலர்ஸில் வச்சு எனக்கு given கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி we will be fixed about in terms of shown in find the number of tiles of each color and total number of tiles in the mosaic. Okay, total number of tiles in the mosaic. அதை எப்படி find out பண்ணிக்கலாம்? What about will be first will be considered since the mosaic in the shape of the equilateral triangle 12 feet. அப்போ equilateral triangle all the sides are equal. அப்போ 12 feet னு தெரிஞ்சு போச்சு. அதே போல் equilateral நும்போது பார்த்தீங்கன்னாக்கா 12 inch சொல்லியிருக்காங்க. 12 inch that is mean for 1 feet. 12 inchனாலே என்னது எனக்கு 1 feet. அப்போ therefore there are will be 12 rows. எத்தனை rows வரும் எனக்கு 12 rows in the mosaic. அப்போ 12 rows in the mosaic நும்போது what about will be get the term from the seconds என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் சாப்பிடும். each clearly forms an arithmetic progression. எல்லாமே எனக்கு என்னது arithmetic progression வந்துச்சு. அப்போ similarly the number of blue tiles in the each row. அப்போ blue tiles மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 0 1 2 3 4 5 up to 11 which is also an arithmetic progression. அப்போ ரெண்டு arithmetic progression கிடைச்சிருச்சு. அதனுடைய in terms of sum of the terms வச்சு சொல்ல போகிறோம். அப்போ sum of the seriesல எடுக்கும்போது 12 இருக்கும்போது Sn is equal to n by 2 into a plus l அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கணும். n கிடைச்சிரும். அதே போல் நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் டைல் அண்ட் ப்ளூ டைல் அதுக்கு என்ன கிடைக்கிது 66. ரெண்டுத்தையும் சம் பண்ணாக்கா ஓவரால் மொசைக்ஸில் எவ்வளோ இருக்குது டைல்ஸ் இருக்குன்றதை ஃபாலோ பண்ணி சொல்லிக்கலாம். 144. ஓகே. And next one question for example 2.38. 2.38ல கொடுத்துருக்காங்க the houses of street are numbered from 1 to 49. அவருடைய houses உடைய numbers என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 to 49. Senthil house is numbered such that sum of numbers of the houses prior to the Senthil's house is equal to the sum of the numbers of the houses following the Senthil's house. Okay, find the Senthil's house உடைய நம்பர் என்ன, Senthil's house உடைய நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ what about will be considered Senthil's numbers உடைய house என்னது எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ what about the number of terms இருக்கும்போது பார்த்தீங்கன்னா in terms of number from 1 to 49. அப்போ 1 2 3 up to x minus 1. Okay, previous of the term period to the houses period to the Senthil houses equal to the sum of the numbers houses the Senthil houses னு சொல்லியிருக்காங்க. அப்போ x plus 1 x plus 2 x plus 3 up to எது வரைக்கும்னா 49 வரைக்கும் வருது. ஓகே. அப்போ what about will be considered in terms of equity. இது sum of the terms இருக்கிறதுனா நம்பர்ஸ் முதல்ல எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா minus 1 2 3 in terms of up to எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x வரைக்கும் இருக்கு. ஓகே. in terms of what about will be considered x minus 1 divided by n into x என்னது n by 2 into a plus l அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கேயும் n by 2 Sn is equal to n by 2 into a plus l இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கு. a equal to 1 and l is equal to x minus 1. இந்த இதில் a equal to 1 l equal to 49. இங்கே a equal to 1 and l is equal to x அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி then will be simplify. on simplify we get the result. எல்லாமே quadratic equationsல வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னென்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் என்னென்னு வந்துச்சுனாக்கா ப்ளஸ் எக்ஸு. அப்போ ப்ளஸ் எக்ஸ்னும் போது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னா அதுனா கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1225 வருது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35. therefore the Senthil house உடைய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 is the solution of the term. ஓகே, புரியுதா? அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இது எல்லாருமே கேர்ஃபுல்லாக கவனிங்க. எக்ஸாம்பிள் 2.39. the sum of first n 2n and 3n terms of an AP are S1 S2 and S3 are respectively. Okay, S1 S2 and S3 are respectively. prove that S3 equal to 3 times of S2 minus S1. 3 times of S2 minus S1. அப்போ what about will be clear about S1 S2 S3 are the sum of the terms கொடுத்துருக்காங்க n 2n and 3n அந்த terms என்ன ஐபின்னு சொன்னதால் எடுத்தாச்சு.
இப்போ in terms of S1 also என்னது சீரியஸில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா S1 is equal to number of terms S1 is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. S2 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2n க்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணோம் 2n ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதே போல் S3 பதிலாக பார்த்தீங்கன்னா 3n ரீப்ளேஸ் பண்ணுறேன். Then for the get the term S2 minus S1 ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணும். எது காமனாக இருக்குது ஓகே அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2 கேன்சல் ஆகுது ஓகே காமனாக இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து தென் வில் பி சிம்ப்ளிஃபை. இல்லைனா n by 2 எடுத்துகிட்டு இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. அண்ட் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது S2 minus S1 is equal to n by 2 into 2a plus 3n minus 1 into d கிடைக்கும். ஓகே அடுத்தது தட் இஸ் வில் பி மல்டிப்ளை இன் டேர்ம்ஸில் 3 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 3ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா இது எனக்கு இந்த டேர்ம்ஸுக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு ஓகே. அப்போ therefore that is LHS equal to RHS. hence proof the resultன்னு சொல்லி முடிச்சுக்கலாம் ஓகேவா. புரியுதா ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி வர எக்ஸசைஸ் சம்ஸில் வில் பி ஹோம் ஒர்க் சம்ஸ் கொடுக்குறேன். வில் பி கம்ப்ளீட் எக்ஸசைஸ் 2.6ல் இனி ஃபர்ஸ்ட் கொஷின் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் ஆல்சோ வில் பி கம்ப்ளீட் இன் ஏ divisible terms sum of the first and natural number between in a seventh question okay. It will be homework question. You will be complete in a class work note okay. Remaining இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ல next classல பார்க்கலாம். Thank you to all. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School 45/7 Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.